துபாயில் நடிகர் அஜித் 222 கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஓட்டிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பற்றிய மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷிடம் கேட்கலாம். சிவபிரகாஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஷியாம். நடிகர் அஜித் குமார் துபாயில் கடந்த 21ஆம் தேதி துபாயில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஆட்டோட்ரோம் எனப்படக்கூடிய அந்த ரேஸ் டிராக்கில் பலவிதமான கார்களையும் இயக்கி பார்த்த வீடியோவை தற்போது அவரது மேனேஜரான சுரேஷ் சந்திரா வெளியிட்டிருக்கின்றார். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் இதில் பலவிதமான ரேஸ் கார்கள், அதாவது டிராக்கில் மட்டுமே ஓடக்கூடிய F1 ரக ரேஸ் கார்கள் மட்டுமின்றி BMW உள்ளிட்ட மற்ற ரேஸ் கார்களையும் அஜித் குமார் ஓட்டி பார்த்திருக்கிறார். அதில்தான் அவர் ஓட்டிய அந்த காரின் வேகமானது கிட்டத்தட்ட 222 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. தற்போது இந்த அசர்பைஜானில் நடைபெறக்கூடிய விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பில் நடிகர் அஜித் குமார் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே இதற்கு முன்பு கடந்த ஷெட்யூலின் போது விடாமுயற்சி திரைப்படத்திற்காக அந்த இடத்தில் ஷூட்டிங் நடத்தப்பட்ட போது அவர் ஓட்டிய கார் ஒன்று கீழே உருளக்கூடிய அளவிற்கு அந்த ஷூட்டிங் ஆனது எடுக்கப்பட்டது. அப்போது எந்த விதமான காயங்களும் இல்லாமல் அவர்கள் அதிலிருந்து தப்பித்தனர். அதே போல தற்போதும் அந்த ஷூட்டிங்கின் தொடர்ச்சி தான் நடைபெறப் போகிறது என்பதற்காக தன்னுடைய ரிஃப்ளெக்டிவ் மெத்தட் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்பதற்காக அஜித் குமார் துபாயில் இந்த கார் ரேஸில் ஈடுபட்டு இருக்கின்றார். ஏனென்றால் சமீபத்தில் தான் அஜித் குமாருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகு தனது ரிஃப்ளெக்ஸ், அதாவது வேகமாக கார்களை ஓட்டும் போது அதன் கியர்களை போடுவது மற்றும் பிரேக் செய்வது என்று ரேஸ் டிராக்கில் கார் ஓட்டுவதே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். தனக்கு அந்த இதற்கு முன்பு இருந்த அளவிற்கு தற்போது தனது ரிஃப்ளெக்டிவ் மெத்தட்ஸ் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக நடிகர் அஜித் குமார் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு விட்டு அதன் பிறகு அங்கிருந்து அசர்பைஜான் கிளம்பி சென்று தற்போது விடாமுயற்சி திரைப்படத்தின் ஷூட்டிங்கில் ஈடுபட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.